நேத்து போட்ட வீடியோலயே சொல்லியிருப்பேனுங்க. எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, நகைப்பழம் கொட்டி கிடக்குதுன்னு சொல்லிட்டு, அதுலேருந்து ஒரு 1/2 கிலோவுக்கு பக்கமா எடுத்து வாஷ் பண்ணி, நான் நகைப்பழம் ஜாம் செய்யலான்னு தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நகைப்பழத்த மட்டும் கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இந்த கொட்டையெல்லாம் போட்டுறக்கூடாது. நகைப்பழத்த மட்டும் போட்டுட்டு, நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் ஒரு அடி கனமான பாத்திரத்தில இந்த நகைப்பழத்த வந்து ஊத்திட்டு, அதே ஜார்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊத்தி நான் வந்து சேர்த்துக்கிறேன். கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஒரு 1/2 கப்புக்கு பக்கமா பார்த்தீங்கன்னா, வெள்ளை சர்க்கரை போட்டிருப்பேன். நீங்க வந்து நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன்ஸ் தான், நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாரி பார்த்தீங்கன்னா, கெட்டி ஆயிட்டே இருக்கும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ட்ராப் மட்டும் லெமன் ஜூஸ் ஊத்திக்கோங்க. பார்த்தீங்கன்னா, நல்லா கெட்டி ஆயிருச்சு. இந்த பதத்துக்கு நீங்க வந்து கரெக்ட்டா ஆஃப் பண்ணிடணும். இல்ல ரொம்ப கெட்டியாச்சுன்னா இறுவி போயிடும். நான் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறம் பிரெட்ல போட்டு சாப்பிட்டேங்க. சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு கண்ணாடி ஜார்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்பப்போ எடுத்து சாப்பிடுங்க.